வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்கே வந்திருக்கீங்க? இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஊரளவில் இருக்கிற என்கே திருமண மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான நிகழ்வு. யாழ் விழிப்புணர்வற்றோர் சங்கத்தினுடைய அந்த மாற்றுத்திறனாளிகள் தினம் வந்து இன்றைய பொழுதுல செய்யணும் இந்த என்கே மண்டபத்தில். அப்போ எங்களையும் வந்து ஒரு நாடகம் ஒன்று செய்ய சொன்னது, அதாவது நேரலையில் செய்ய சொல்லி. அப்போ அந்த கண்பார்வையற்ற நண்பர்களுக்கு, எங்களோட ரசிகர்களுக்கு நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு வந்திருக்கிறோம். கேட்ட உடனே நாங்கள் வந்து நிற்கிறோம். முதல் ஒரு நிகழ்ச்சி கேட்டு அப்போ எங்களுக்கு நேரதாம வேலை வரையலாம். ஆனால் இன்றைய பொழுதுல கட்டாயம் கதைச்ச இடத்துலயும் அந்த அப்பா மகன் இது வந்து கூடுதலாக நிறைய இடங்கள்ல நிறைய இதை பார்க்கறது சொல்லி இருந்தது, அதை பற்றி காய்ச்சிருந்தது. அப்போ நாங்கள் அதோட சேர்ந்து கலந்து கொண்ட கொடுப்போம் நடிப்பமண்டாக்காண்டி வந்து நிற்கிறோம். உள்ள நாங்கள் எவ்வளவுக்கு இந்த சவுண்ட் சிஸ்டங்கள் சரியா முடியாது, காட்சிப்படுத்த வேண்டாம், முழுமையா காட்சிப்படுத்துறோம். வெள்ளடி துண்டு துண்டுலாக நாங்கள் இதில் மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். கட்டாயம் வந்து என்ன சொன்னா, அப்படியானங்களுக்கு நிறைய பேர் உதவிகளை நேரடியாக செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அந்த தரகர்கள் ரீதியாக இல்லாமல் நேரடியாகவே அந்த விழிப்புணர்வு சங்கங்களுக்கு, அந்த உறவுகளுக்கு நேரடியாக உதவி செய்யணும். நாங்கள் இதை கேட்டுக்கொள்கிறோம். நேரடியாக அவியலுக்கு உதவி செய்யுங்கோ. அந்த அவியல் எவ்வளோ கண் பார்வை இல்லாமல் மாற்றுத்திறனாளி எவ்வளோ கஷ்டப்படினோம் நாங்கள் சொல்லவே இயலாது. அப்படியான உறவுகளுக்கு இந்த காணொலி ஊடாக நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த சங்கத்தோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க தான் நாங்கள் வேண்டுகோள். நாங்கள் அவையில் கேட்டோடனே நாடகங்களுக்கு தான் ஓமன் செய்து வந்தாங்க. கட்டாயம் அவைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் என்றக்காண்டி சரி நாங்கள் அதை காட்சிப்படுத்துறோம். விடடாடே, இங்க வேற எவ்வளவு ஆக்கள் வந்திருக்காண்டு அரியண்டப்படுத்தாது. ஓ, தண்ணி தேவை குடும்பம் இருக்கா? அப்ப என்ன விடு, அரியண்டப்படுத்தாதேடா. இங்க வேற எவ்வளவு சனம். ஐயோ அப்பா, என்னடா என்ன உனக்கு வேணும்? இப்ப ஒன்றும் தரையிலாது விடு. சரம் சேட்டை விடுறான், சேட்டை விடு. முதல் விடு, சேட்டை விடு, விடு சேட்டை. கதிரையில் ஆக்கட குறை. அப்பா ஓ சரம் முடியா போகுது. கோடாரி சரத்தை விடா. ரெண்டு சரம் பிச்சு போட்டாய். என்னடா பஞ்ச பேர படு சனம் எல்லாம் பாக்குதா? பக்கத்து விட்டு சனம் எல்லாம் இந்த டவுப்பலாம் சனம் அண்டு சொல்றவங்க இல்ல. எனக்கு இப்போ என்ன வேணும் உனக்கு? கேட்டது வேணும். என்னடா கேட்ட நீ? அதான் இப்ப கேட்ட தாங்க. இப்ப வேணும் வேணும் எல்லாம் வந்துட்டு. என்ன உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லு. என்ன ஒன்றும் தர மாட்டேன். அங்கால போ, அங்கால போ. அது என்ன படத்தார போற அங்கால. முழு சனமும் வேலிக்குள்ளால இங்கதான் பாக்கணும். பக்கத்து வீட்டுக்குள்ளே நடந்தா சனத்துக்கு குதூகலம். அவனப்ப அவனப்ப விடிஞ்சா பொழுது மட்டும் எங்கட வீட்டுக்குள்ள நடக்கிறத பாக்குறதா வேலை. என்ன நீங்க இப்ப தாரிகள் இல்லையோ? தரமாட்டேன் சொல்லிக்கிறதுக்கு தரமாட்டேன். மட்டும் தாங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல தரமாட்டேன். நான் முந்தியா மாதிரி இல்ல, இப்ப திருந்திட்டேன். சரிதானே? நம்பி தரலாம். தரையலாது சொல்லி போட்ட பிச்சு மணி. மற்ற இடங்கள் மாறி இல்ல சொல்லிக்கிறாங்க. அட பின்னால வராதேடா. நானும் வர போறேன். போடா அங்கால, அங்கால போ போடா. இங்க விடியக்காரவங்க இருந்து வரத்தடுத்து கொண்டே இருக்கிறாங்க. கோதாரி விடுவான். ஒவ்வொரு நாளும் விடிஞ்சால் சூரியன் வந்துச்சுன்னா சரி. 5 மணி 6 மணி மட்டும் தொழுக்காரி தரமாட்டம் சொல்லி கிடக்கு. அங்க ஊருக்குள்ள வெள்ளம் பூண்டு கிடக்குது. ஓ, அங்கேதான் பெண்கள் புயலா. அடே சனம் அங்க அல்லோல எல்லாம் தெரியும் எனக்கு. அது கஷ்டப்படுது. அதேதோ வேகமா வருதுதான், நெஞ்சு மட்டத்தால தண்ணி பாயுதான். சனம் அல்லோலப்படுதப்பா. அதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நாங்களும் உங்க படிகள் எல்லாம் சேர்ந்து இந்த முறை ஆக்களுக்கு காசு கொடுக்க போறோம், உதவி செய்ய போறோம். நீங்க கதையை கட்டிக்கணும், உதவி செய்ய போயினமா இவியன். அப்பா தாங்கப்பா சும்மா ரவுடி அங்க வாடா. அப்ப ஒன்று செய்வோம். என்ன
எங்களுடைய அப்பா அம்மாண்ட அந்த 2 ஜோடி காப்பை கொண்டு விற்போம். ஓ ஜனத்துக்கு கொடுப்போம். ஓ முதல் சங்கிலி வித்து சித்தப்பனோட சேர்ந்து கசிப்பு காட்சி முதேசி வந்தோம் மிதிப்பஞ்சலி கிடக்கும். சரி அதை விடுங்க. நான் இப்ப சொன்னதை கேளுங்கப்பா. என்ன முதல் வந்து கொடுக்கணும், ஆக்களுக்கு கொடுத்து வாழ பழக வேணும். அதுக்கடா நீ உழைக்க வேணும் முதல். நான் பிறருக்கு கொடுக்க பிறந்தவன். அது முதல் நீ உழ வீட்டுக்கு வீட்டை பார். நான் சொல்றது முதலாவது பாத்தியே நீங்க தாங்க காசு. நான் வேலைக்கு இப்ப உழைச்சி தாரணும் உங்களுக்கு. தரையலாது வேலைக்கு இப்ப உழைச்சி தருவேன். வேலைக்கு இப்ப உழைச்சி தருவேன். காசு தாங்க. அம்மா நான் போய் அம்மாட்ட வாங்க. பாக்கியம் அம்மா பாக்கியம் சொல்லி போடணும், ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். அம்மா இங்க வேற பாரமா அம்மா என்ன அடுப்படிங்க இங்க வேற வாங்கிட்டாரு இல்லையாப்பா. பாக்கியம் நீ சொல்லிக்கிறாங்க ஒன்னு ஒரு 5 காசு கொடுக்க கூட சொல்லிக்கிறாங்க. காசு நான் அங்க அவர் ராயேஷ் அண்ணாண்ட வீட்டை கொண்டு கொடுக்க வேணும். ராயேஷ் அண்ணா பாவம் அந்த ஆளுக்கு அந்த வீட்டை வெள்ளம் வந்துட்டுதாம. அவர்கிட்ட வீட்டுக்கு அந்த ஆளுடைய வீட்டை வந்து வெள்ளம் உள்ளுக்க வந்துட்டு கதிரிகள் மேசியல்ல உடுப்போட வச்சு போட்டு கதிரைக்கு மேல குந்தி கொண்டு இருக்குது மேல. அப்படி வெள்ளம் வந்து நிக்குது. அந்த ஆள் மேல தனிய அந்த தண்ணியோட இருக்குது. அதனாலதான் பாக்குறேன். அந்த ஆள் பாவமடாப்பா. அந்த ஆள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் எனக்கு தெரியும். அந்த ஆள் மாதிரியான ஆட்களை கட்டாயம் உதவி செய்ய வேணும். ஆனா உன்னை நம்ப மாட்டேன். நீங்கள் என்னட்ட தாங்கோ, நான் நேர கொண்டே அவர்கிட்ட கொடுத்துட்டு வா. ஓ நீ இவ்வளவு நாளும் உண்ட மரக்கறி வாங்க கொடுத்த காசு 5000 ரூபாவே கொண்டு வந்து அதுக்கு ஒரு சுத்தி கதை சொல்லுவேன். கடைசியா சொன்ன கீரை 2300 சொன்னால்ரா நீ. சரி ஐயோ முதலாவது நான் கொடுப்போம். வாரக்கிழமை 50 பானும் உலர் உணவு பொதிகள் எல்லாம் கொடுக்க வேண்டி கிடக்கு. அது வேற. அதுக்கு இந்த வீட்டை விற்பம் ஒன்று உங்களோட அல்லது 2 கொடுப்போம். தம்பி குடுக்குறதுக்கு காசு இல்ல தம்பி. வேணும்னா நான் சோறு கட்டி தாரேன். அது நல்ல ஐடியா. மகள் சிட்டியாக வேண்டி ஒரு 50 பாத்திரம் கொண்டே கொடு. 50 இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளம் பெறாத வீடுகள் பிரச்சனை இல்லாத வீட்டுல ஒவ்வொரு பாசல் வாங்கினா அந்த ஊருக்காரர்களே கொடுக்கலாம் தானேடாப்பா. அம்மா என்ன சமையல் அதை சமைச்சு நாங்க 2 பேரும் சாதனை வட்டாம ஊருக்கு கொடுத்து முழுச்சனத்தையும் சாக்கட்டை பாக்குறீங்க நீங்க. பாக்கியம் கேட்டியே அவருக்கு நேரத்துக்கு நேரம் முட்டை பொரியல் அந்த வறுவல் இந்த பொரியல் என்று கொடுத்து பாத்தியே ஊருக்கு முன்னால வச்சு அவமானப்படுத்துறான். உன்ன உப்பை கொண்டு போய் கரிச்சட்டிக்க ஓடுறாவோ இல்ல வெளியில ஓடுறாங்க. இவ்வளவு நாளும் வளர்த்து விட்டா நீ சொல்ற கதையை பாத்தியே. சரி விடுங்க, எனக்கு இல்ல. அப்பா என்ன நான் உங்களோட பொக்கெட் கிடக்குற காசுல எடுத்துக்கொண்டு அடிப்பா சொல்லிக்கிறோம். அதுக்குள்ள 8000 ரூபாய் காசு கிடக்குது. 8000 தர மாட்டேன். அது வந்து கரண்ட் பில் கட்ட வேணும் 2 மாதத்தான். அப்பா எனக்கு ஒரு 25000 ரூபாய் காசு 25000 ரூபாய் கொடுக்கணும். 25000 ரூபாய் கொடுக்கணுமாப்பா. எல்லாரும் 25 போட்டு தான் கொடுக்குறோம் இந்த முறை. நான் நம்ப மாட்டேன். நீ பொடியலோட சேர்ந்தது குடிச்சு குடிச்சேதா செய்து விட்டேன். உன்ன நம்பி என்னடா தாரது சங்கிலிய கொண்டே விட்டல. நீ சித்தப்பா நீ கூத்தடிச்ச நீ 25 தான் கரையலாதா. நான் வேணும் கிளப்கார உதவி செய்யறான். நான் வேலைக்கு வாங்கி தருவேன் தாப்பா. அந்த ராய தாவ வந்தாலே விடு தாப்பா. கனமெல்லாம் பாக்குது. அங்க சரத்தை விடுறா. எடுத்த உடனே சரத்தை உயிரா கிடைக்கலாம். கோடாரி குடிவான். அப்பா இல்ல விட்டடா. அப்பா இங்க இல்ல வாங்க தாப்பா. தம்பி அரியண்ட படத்தால அங்காளவும். ஐயோ ராய தன்னை கொண்டே கொடுக்கல வேணும். அந்த பாவம் அந்த கொண்டே கொடுக்கணும். அது எனக்கு தெரியுமாடா. நான் சொல்லி போட்டேன். பிறகு கொண்டு தருவன் வாங்கன்னு சொல்லி போட்டேன். நான் ராயசனோட நான் நேர போய் கொடுக்குறேன். முடியும் நான் கொடுக்குறேன். நீங்க என்ன கரண்ட் பில் என்ன கட்டுறது? கரண்ட் பில்லு என்ன அதுக்குள்ள ரெயின் என்ன இங்க இப்ப தாரியெல்லாம் இல்லையோ? தரையலாது தரோம் கரையலாது. அப்பதான் உடுக்கிறாது. சின்ன பிள்ளை எல்லாம் பாக்குது விட உன்னை பார்த்து உன்ன மாதிரி வளர்ந்து விட்டுதா பிறகு பெற்றோர் என்ன செய்யறது? அப்பா ஒரு 25000 கரையலாது. அப்பா வேலைக்கு ஒழுங்கா போயில்ல. வேலை வட்டி இல்லாம இருக்கிற கண்டவன் படிகளோட எல்லாம் சொரிச்சேட்டேன். வீட்டுல உன்னோட நான் கத்துறான்டா மிச்சம். அந்த ஆள் இந்த விட்ட வெள்ளம் வந்து இந்த மட்டத்துக்கு மேல நிக்குது. அது எனக்கு நான் போய் வெள்ளத்துக்குள்ள திரிஞ்சா பிறகு நீர் சிறந்து வரும். பிறகு இரவிரவா இருந்து சொரிஞ்சு கொண்டு இருக்க வேண்டி வரும். விளங்குதா? அப்ப அந்த ஆளுக்கு ஏதாவது உதவி செய்ய நாங்க
மதியடா கதைக்கிறாரு. நான் சொல்லி போட்டு வந்தேன். நான் எங்களுடைய அப்பா கூட்டிட்டா நிறைய சொந்த பத்து கிடக்கு கரையலாது. அரவாசி என்றாலும் வித்துனா அவங்களுக்கு தாரன்னு சொல்லி போட்டு வந்தேன். எங்களுடைய அப்பா தங்கம் சொல்லி போட்டு வந்தேன். அம்பி தரமாட்டேன்னு சொல்லி கிடக்கு. அப்பா என்ன என்ன மாதிரி என்ன என்ன மாதிரி கொடுப்போம். இவ்வளவு நேரம் சொல்லி போட மிதிதான் வாங்குவா சொல்லி கிடக்கு. மிதி வாங்க போற அவளாம் சொல்லி கிடக்கு. அப்ப உனக்கு உங்களை விட்ட எங்களை விட்ட நின்று ஓடிட்டு பண்ண நின்றாத்தான் அவங்க அந்த அருமை தெரியும் உனக்கு. அந்த பாவம் வந்தான். நான் ராயசன் நான் வீட்டை நேரம் நீங்க வர வேண்டாம். நான் கொண்டே கொடுப்பேன். நான் கொண்டே கொடுப்பேன். நீங்க என்னட்ட தாங்க. அதே நீ கொண்டே கொடு. நான் பாருப்பா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம். நான் கொண்டே கொடுப்பேன். அப்ப நீங்க என்னட்ட தந்தா நான் கொண்டே கொடுப்பேன். இல்ல நீங்க நாங்க வரக்கூடாது. நாங்க படிக்கலாம் இல்ல போய் நான் சேர்த்து கொண்டே படியலையும் கூட்டி வா. அங்க வரையில நிக்கிறாங்க 2 பேர். அங்க அவங்க 3 பேர் வர்றாங்க. படியலையும் கூட்டி வா. இல்ல நாங்க கொண்டே கொடுப்போம். நீங்க தாப்பா பின்னால வராத செய்து எவ்வளவு சனம் நான் கொண்டே கொடுக்க இந்த இவன் வந்து தாரா இல்ல எனக்கு முதல் வேற டிவோர்ஸ் பண்ணி தான் தேவை இல்ல பாக்கியா என்ன ஊராடிக்கு வேற கிடைக்கும். பாக்கியா மங்க அந்த சடியங்க தாரா இல்ல. ஓ இப்ப அழுவாரி போனா உனக்கு சேர்த்து வழி ஆமா மெக்காரன வேண்ட போறாரு இப்ப சொல்லிக்கிறார். ஓ கூவுது கூவுது இது காதுகளியும் தரையலாது தம்பி தரையலாது சனம் பாக்குது வேற அதுகள் அங்க எவ்வளவு கஷ்டப்படுதல் வேற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் இதுல வந்து நீ கூத்தாடி கொண்டிருக்கிற இங்க நின்று கொண்டு அதான் நீ கெஞ்ச வைக்காத என்ன உண்ட மனம் இடங்காதும் உண்ட மனம் கல்லோ கல்லிலடா நீ எந்த தேப்பன்மாரும் அனுபவிக்காத உன்னால அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன்டாப்பா. எத்தனை நாள் சரி வார திங்கக்கிழமையில இருந்து நான் வேலைக்கு போறேன். காசு உங்களுக்கு தரலாம். சரியா நீ வேலைக்கு போனா உலகம் மற்ற பக்கத்தால சுத்தும். எனக்கு அங்க ஒரு ஆபீஸ்ல வேலை தர போறாங்க. சி ஓமா மேனேஜர் போஸ்ட் ஒன்று ஃப்ரீயா கிடக்கா. ஓமா சி அவங்க எந்த நடையிலையும் இதையும் ஸ்மார்ட் டைம் பார்த்துட்டு உன்னை தந்தா எனக்கு தான் தருவன் என்று நிக்கிறாங்க. நான் சொன்னான் எங்களுடைய அப்பா கேட்டுட்டு தான் சொல்லுவேன். என்ன கேட்டுட்டு சொல்றான்னு சொன்னி அதான் போறீங்க வயசு நேர போய் கொடுப்போம். நான் கொண்டே கொடுப்பேன். கிடக்குற 8000 இதுல குளறுபடி செய்தியா குளறுபடியும் வராது. சரி உடனே பாப்போம். இல்ல இல்ல நீங்க வர வேண்டாம். என்ன நீங்க என்னோட காசு தாங்கோ நான் கொண்டே கொடுப்பேன். அம்மா வேற என்னோட தர சொல்லம்மா பாக்கியம் காசு கொடுக்குறான். ஆனா அங்க போய் கொடுக்க வேணும். நான் போய் விசாரிப்பேன். அவ்வளவு கதை. சரி இந்த 8000 கிடக்குது கொண்டே குடு. ஆனா என்ன அந்த ஆள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழன்னு தெரிந்தானே தெரியும். உன்ன மாதிரி இல்ல விளங்குதானே. எண்ணி பார்க்காத 8000 கிடக்குற 8000 கிடக்குறான். என்ன ஒரு 100 குறையுது. குறைவு இப்போ நான் ராயசன்கிட்ட கேட்பேன் சொல்லிக்கிறேன். நாங்கள் பிறகு வாரம் கிழமையும் ஒரு நிவாரண உதவி செய்ய வாரம் கிழமை அதுக்கு அங்க போறது என்னத்தை பிடிச்ச காசு கொடுக்குறது. இந்த இந்தியாவுக்கு போகுது பெண்கள் 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 புயல் புயல் அதே மாதிரி வார 13 வருதுதான் திருப்பி. அதெல்லாம் லைன்ல நிக்குது வாரத்துக்கு. அதுகள் வர வர நாங்கள் ஒவ்வொன்றா வித்து வித்து கொடுக்க வேணும். கொண்டே குடு. நான் வந்து விசாரிப்பேன் சொல்லிக்கிறேன். கவலாம் சொல்லிக்கிறேன். கொண்டே கொடுத்துட்டு நானும் மிரட்டும். இல்ல இல்ல நீங்க வேண்டாம். படியலோட போய் கொண்டே கொடுத்துட்டு இந்த அழிஞ்ச வருது. ராயஸ் வருது. யாரது? ராயசண்ணா வாங்கோ வாங்கோ வாங்க வாங்க வாங்க. ராயசண்ணா வராதேங்க வாங்கோ. அண்ணன் இருங்க ஒண்ணு இருங்க ஒண்ணு. நீங்களே எனக்கு இவ்வளவு தூரம் இங்க வந்த நீங்கள் அவ்வளவு தூரம் அங்க இருந்து பஸ்ஸில் ஏறி வாரியல் இவ்வளவு தூரம் உங்களை யார் இங்க இவ்வளவு தூரம் பெற சொன்னது? காசு காசு காசுக்கு தான் நான் இப்ப பிறோட விளையாடுறேன் கதைச்சு சண்டை பிடிச்சேன் தெரியுமா? ஒரு மாதிரியே வாங்கி போட்டேன். ஓ உங்களுக்கு காசு கொண்டு நான் தருவேன். மற்றது நீங்கள் இப்படி அங்கே இங்கே விலங்கி தெரியாதீங்க. இவ்வளவு தூரம் வராதீங்க.
சரிதானே அண்ணா. சரி, ஓ, அண்ணா, அண்ணா, நான் உங்களோட வீட்டை வெள்ளவா வெள்ளமோ யாழ்ப்பாணத்துல எல்லாரும் விடுங்க வெள்ளம் இவ்வாறு எல்லாம் தான் வெள்ளம் அவட்ட மட்டும் தனியா வானத்துல இருந்து அவட்ட வீட்டுக்கு மட்டும் மழை பொழி அண்ணா உங்களுக்கு இப்ப என்னட்ட கரண்ட் பில் கட்டக்க வச்ச காசு தான் குடுக்குறேன். சரி. உங்களுக்கு இந்த வழியை தான் குடுக்குறோம் அண்ணா. வீட்டுல நாங்களே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரிதான், இதை வச்சிருக்கோம். நான் மட்டும் கிளப்பார பொடியல் சொல்லி கொஞ்சம் காசு வாங்கி தரலாம். 3 மாசம் ஆச்சு. என்ன 3 மாதமா? 3 மாதத்துக்கு முதல் ஒரு நிவாரணம் கொடுத்தவங்க நாங்க 3 மாதத்துக்கு முதல் ஒரு நிவாரணம் ஒன்று இங்க ஏரியாக கொடுத்தவங்க. அதுக்கு பிறகு கொடுக்க இல்லையா பாத்தியோ? 3 மாதத்துக்கு பிறகு கொடுக்க இல்ல. நாங்கள் கிழமை கொடுப்போம்ப்பா. அது என்ன நிவாரணம்? அது மற்ற உண்டி அந்த கருள் பிடிச்ச சைக்கிளை விற்காது. அது ஒரு தரம் வாங்காங்க. அதை பற்றி மற்றது எல்லாத்தையும் விற்போம். அந்த மயில் காப்பு மேல கிடக்கு புரிச்சுக்க அடி வாங்காத அண்ணே. சரி, நீ என்ன கஷ்டப்பட்டு அங்கே இருந்து பஸ் ஏறி வந்த நீ? தம்பியை பிடிக்க முடியல. சரி, 8,000 ரூபாய்க்கு வையுங்கோ. நான் இப்ப நாளைக்கு வேலை போனா இது தந்தா தரலாம். மற்றபடி உதவி இவங்க ஜிஎஸ்ட காய்ச்சி பார்த்தீங்களா? ஏதாவது நிவாரணங்கள் தந்திருப்பாங்களே. உனக்கு வேற வேற மண்டா கொண்டு போய் கிடக்கு. உங்க பிரசாத் புலிசியை போட்டுட்டு பேசாம அப்பாடு ஊர் வேலை இல்ல வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்யணும். படிக்கிறா சேர்ந்து நல்ல விஷயம் தான் 8,000 ரூபாய் கொடுத்தனா உதவியோ? வேற யாருக்கு உதவி செய்றீங்க? சரிங்கடா, நீ எந்த காசு தான் வேணடா. என்ன உங்களோட காசு? அவருக்கு தேவையான உதவி காசை தரட்டான் கதிக்கா. அதான் நாளைக்கு ஒரு அங்க கிளப் காரட்ட சொல்றேன். இப்போதைக்கு 8,000 ரூபாய் வச்சிருங்க. மிச்ச உதவியெல்லாம் போய் அவங்ககிட்ட வாங்கி தரலாம். மிச்சம் 4 பேர்ட்ட புடுங்கி தருவேன். இது வாங்கி தருவேன். சரியே, ஓகே, நன்றி, வணக்கம். அதெல்லாம் போங்க. 4 பேரை கொண்டு விட்டுட்டு வா. தாவனடா அந்த 8,000 இங்க கிடக்கு. நான் குடா 8,000 ரூபாய் குடா. அப்புறம் நான் கொண்டு கொடுத்துட்டு வா. வாங்க, நாங்க போவோம். வாங்க, உங்களுக்கு அங்க கொண்டு வாங்க. மிச்சம் அப்பேடா தருவேன். அண்ணே, அதான் மிச்சம் கிளப் காரட்ட கேட்டு வாங்கி தரலாம்னு சொன்னான். தரலாம். கட்ட வச்சிருங்க. வேண்டி 3 மாசம் ஆச்சு. என்ன வேண்டி 3 மாசம்? அது இது நிவாரணம் இருக்கല്ലോ. அது கடைசியா கொடுத்தவங்க 3 மாதத்துக்கு முதல் 3 மாதம் ஆச்சப்பா. அட இங்க வா. அந்த அளவுல காட்ட பாவமா. இங்க வா. நான் அனுப்பி கொண்டற. அண்ணா நீ வரறானோ? இங்க வா. ஐயோ, இங்க வா. ஒரு முதல் காலை அறையால என்னென்ன அது என்ன உங்களோட மகன் இருக்கான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உதவி செய்வோம். உங்களுக்கு காசு வரும். சரிதானே? நான் வேற யார்கிட்டையும் வேண்டினாலும் தருவேன். தெரியும். இப்போ உங்களுக்கு நீங்கள் கோவப்படாதீங்க. உடம்பு எல்லாம் உங்களுக்கு சுகமா இருக்கும். எனக்கு என்ன உடம்பு? அதான் வடி ஆரோக்கியமா இருக்கிறீங்க. நான் நல்லா இருக்கிறேன். நீங்க அந்த 3 மாத கதையை சொல்லுங்க. என்ன காசு? அங்க போ. வெள்ளம் பெருக்கிறவங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தது. அதைத்தான் அவர் கேட்கிறார். காய்ச்சல் மாறிட்டு காய்ச்சல் எனக்கு போட்டுட்டு படுத்தவர். இதாவது விட்டமின் சி போட்டவர். எல்லாம் மாறிட்டு கதைக்க விட. இங்க வா. அதெல்லாம் கதை சரியப்பா. இங்க வா. சரி, விடுங்க. இங்க சொன்ன வாங்க போவோம். நான் உங்களை கூட்டிக் கொண்டு போறோம். அண்ணே, சொல்ல வந்தா சொல்லணும். என்ன அம்மா அண்ணே, ராயசண்ணாக்கு ஒரு டீ போடு. அட இங்க வா. நீ கதைக்க விடுறாம வந்தவங்க அப்பளோட கதை விட்டு வந்துக்கிறீங்க. ஒரு டீ குடிக்க விடுங்க. அப்ப மெல்ல இங்க வா. அண்ணே, என்ன 3 மாதம் என்ன சம்பவம்? 3 மாசத்துக்கு முதல்ல தம்பி வீட்டை வந்தாரு. 3 மாதத்துக்கு முதல்ல ஏப்ரல் வந்தது. செப்டம்பர் நீ சொன்னாங்க. அதான் 3 மாசத்துக்கு முதல்ல தம்பி வீட்டை வந்தாரு. அப்பா அப்பா நகர கொண்டு விட்டுட்டு வரணும். விட்டுட்டு வரேன். மூஞ்ச மோர கட்டையெல்லாம் பேர் வர போதுறாரு. தம்பி வீட்டை வந்தாரு. மூஞ்ச பேர் தான் பாக்கு. தம்பி சொல்ல அண்ணே, சொல்ல நீ சொல்ல. 3 மாசத்துக்கு முதல்ல வந்தவர். என்னடா குரலி வித்த ஆட்டி கொண்டு தெரியல கேக்குறேன். ஒரு
மரியாதையில் அப்ப மரியாதையில வந்து நிக்க ஓட்டைக்களால எத்தனை சனம் பார்த்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு பிரஷர் கூடி ஏதாவது நடக்க முதல் பிரஷர் குழுதியை போட்டுட்டு பேசாம உங்களால செத்து போறாங்களா பேசாம அங்க போய் இல்லடா உண்டாவே சொல்லுண்ண தம்பி அழுகுறான் அவனு கொடுத்தான். என்னடா அவனுக்கு பிரச்சனை அண்ணன் அவன் இருக்கட்டும் இப்படித்தான் உதுக்குதானா போட்டு மிதிமிதியானு மிதிக்கிறான் அவனாலதான் வருத்தம் எனக்கு. அடிக்காதீங்க பாவம். சரி அடிக்கல நீ சொல்ல 3 மாசத்துக்கு முதல் தம்பி 1 மாதத்துக்கு முதல் தம்பி வந்து மைக் 2 வச்சு போடுவாங்க கேட்டுட்டு வர அண்ணா மைக் வேலை செய்யலாம் வந்தேன். அப்பாவுக்கு காட்டுல ஏதோ பிரச்சனையா? யாருக்கு? அப்பாவுக்கு. அப்பா எனக்கோ எனக்கு என்ன காட்டுல பத்தி ஏதோ வச்சிருக்கீங்களா? யாருக்கு பத்தி வச்சது? காட்டுல யாருக்கு என்ன உங்களுக்கு அத கோபப்படாத அண்ணன் ஏதாவது ஆயிரு கோபப்படாத. சொல்லுங்க. அதுக்கு பத்தி சாச்சிரங்கி கொஞ்சம் யாருக்கு பாப்பா காட்டுக்கு பத்தியோ எனக்கோ அதுக்கு அதுக்கு தான் மாத்தோணும். எனக்கு ஒரு வருத்தமே இல்லையே என்னடா என்னடா கூத்தாடுற ஊர் வழியா போய் உங்களுக்கு நான் அப்படியே சொன்னேன். என்னடா தம்பி அப்படிதான் அதுக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படி போய் சொல்லிருக்கான் 20,000 வேணும் அழுதவன அப்பா போறாரு இடமெல்லாம் இழுத்து கொண்டு கிடக்குறார் பொண்ணு தாங்கோன்னு எனக்கு இப்ப இழுத்து சொல்லிக்கிறாங்களா என்ன இழுக்கிற கதை சொல்லிருக்கிறா இல்ல கேக்குறேன் எங்க வட்டி வச்சது ஒரு வாரம் அண்ணே அனுப்பி போட அண்ணன் சொல்லுங்க 20,000 ரூபாய் காசு உங்களோட போய் சொல்லி வாங்கிருக்கேன் நீங்களே என்ன பேரட்டா கொடுத்தீங்க உங்களை கொண்டு செய்வேன் தான் என்ன என்ன பேரை சொல்லி வாங்கிருக்கிறேன் எவ்வளவு ஒரு அன்பான மனுஷன் உங்களுக்காக தந்திருக்கு. அடே உன்ன மாதிரி அந்த ஆள்கிட்ட தானே இந்த கண் பார்வையிலாடி படிச்சு பட்டம் பெற்று தண்ட வாட்டில இருக்கு அதை விட அந்த அளவு கூட கஷ்டப்படுது. உன்ன மாதிரி ஆக்கலாம் மனுஷக்காரையும் விட்டுட்டு போனது எவ்வளவு அருமையான ஆள் அந்த ஆளுக்கு ஏன் இப்படி செய்யல் அந்த மாற்றுத்திறனாளி ஆளு போய் நீ இப்படி செய்திருக்கானா நீ என்ன மனுஷன்டா இல்ல கேக்குற. சரி ராயல் அண்ணன் வாங்க போ அண்ணன் நீங்க போன் நான் ஒரு பார்த்து நான் இப்போ 2-3 நாள்ல காசை புரியாச்சு பிரட்டி தரலாம் அண்ணன் இந்த 8000 வையுங்க இனி எந்த பேர் சொல்லி எவன் வந்தாலும் கொடுக்காது வருத்தம் வந்த வழியா தாங்க சரி அண்ணன் நம்ம இந்த காசு தரலாம் அண்ணன் அப்படியாச்சு என்ன தவிர ஒருத்தருக்கும் கொடுப்பாங்க. அண்ணன் நீ போயிட்டு வாண்ண அப்படித்தான் எல்லாருமே மாத்திடுறோம். சரி அண்ணன் நான் பாக்குறேன் சரி அண்ணன் மறக்காதீங்க சரி அண்ணன் நான் தரலாம். பாவம் வந்தால் எனக்கு நினைக்கத்தான் ஒரு கவலையா கிடக்கு யாரும் வாங்கி போட்டாங்க காசை. ஆனா என்ன பிரச்சனைடா எந்த பேரை சொல்லி வாங்கி இருக்கிறாங்க வச்சிட்டு வா இல்ல இல்ல வைக்கக்கூடாது வச்சா மோட்டு தர மாதிரி அது மோட்டு தரம் அதுகளை கூட கஷ்டப்படுதுகள் அதுகளை அது வந்தா அதுக்கு மனுஷக்காரையும் விட்டுட்டு போயிட்டுதான் நீ என்ன செய்திருக்க கேக்குறேன். அதேதான் லவ் பண்ணி உனக்கு ஒழுங்கா இல்லாம இருந்து வேலைக்கும் போற இல்ல உள்ள நாட்டு ஊர் உள்ள போய் சொல்லி போட்டு காசுகள் வாங்கி கொண்டு தெரியல இப்ப நீ உதவி செய்ய போறன்னு வாங்கி என்ன சொன்ன நீ சரி சரி விடுங்க நடந்தது என்ன இவ்வளவு நேரம் இவ்வளவு சனம் ரோட்டைக்கிறால போல சனம் வேலிக்கிறால பாக்க வேண்டும். அதான் நான் என்ன சொல்லலாமா 3 மாதத்துக்கு முதல் அப்படி வாங்கின வழியா தான் திரும்பி இப்ப வாங்கி கொண்டு கொடுப்போம்னு நினைச்சேன். ஓ அப்படி அப்ப அந்த 25 தாங்க மிச்சத்தை நான் கொடுத்துட்டு வாங்க என்ன அடிச்சு மிதிச்சு என்ன வேலையெல்லாம் ஏன் திருந்தாம இருக்கா அப்படி. சரி விடுங்க என்ன விடுங்க எல்லாத்தையும் வழிங்க நாம முதல்ல இருந்து நிவாரணம் கொடுப்போம். என்ன முதல்ல இருந்து நிவாரணம் பாரக்கிழமை புயல் வருதா தம்பி அதை விட்டு வெளியில போ. அதுக்கு ஏதாவது எனக்கு இருக்கிற விசாரிக்கு மிதிச்சு போறோம் வெளியில போ. ஏதாவது வாங்கி கொடுப்போம் வெளியில போ சொல்லிக்கிறேன் வெளியில போ. அப்பா வேற கொடுப்போம் வந்து ஐயோ அவங்களும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அதை பற்றி ஒரு சிந்தனை இல்ல. வீட்டுக்கும் ஒரு ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்ல நாட்டுக்கும் பிரயோசனம் இல்ல. தப்பன மதிக்கிறேன் என்னையே மதிக்கிறேன் ஒருதரே மதிக்கிறேன் மனுஷன் கடவுளே. அப்பா என்ன அப்ப என்ன மாதிரி நிவாரணம் கொடுப்போம் ஒன்றும் தேவையில்ல அங்கால போ ஒரு 25 ஒன்று தாங்க தயவு செய்து அங்கால போ கொடுப்போம். அப்பா பிச்சு மணி அங்கால போ இன்னும் ஒன்று வருதாமப்பா அப்பா அது வரட்டும் அது உதவி செய்யறாக்கள் செய்வாங்க செய்வாங்க நீயா இருங்க ஒழுங்கா சரி. அம்மா தயவு செய்து இப்படி ஒரு புள்ளியோ மாதிரி வளர்க்காதீங்க. அப்பாவுக்கு டீ போட்டு கொடுங்க களைச்சு போ. அது எனக்கு தெரியும் நீ போ. கடவுளே இவனால எனக்கு வருத்தம் பெறப்போ. சரி நான் போய் சித்தப்பாவோட ஒரு பிசினஸ் தொடங்குவோம். என்ன சித்தப்பாவோட பிசினஸ் உனக்கு ஒரு கசிப்பு காய்ச்சல்
பிச்சுமணி இங்க வாங்க. இல்ல, இல்ல, இல்ல. இங்க வாடா. இங்க வாடா. இங்க வாடா. இங்க வாடா. வாடா மிதிச்சு விடுறேன். இல்ல, இல்ல, வேண்டாம், வேண்டாம். காசு வேண்டாம். காசு வேண்டாம். ஒண்ணும். ஐயோ என்ன செய்ய போறோம் அடியா? ஒரு சிந்தனையாட்டு தெரியுதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாடி. அண்ணன் சொல்லுங்க என்ன செய்யலாம் அவனுக்கு? என்ன செய்யலாம்னு சொல்லுங்க தயவு செய்து. நாளைக்கு எனக்கு என்ன செய்யலான்னு தெரியல. ஆளை பிடிச்சி அறையில வச்சு போட்டுங்க. எனக்கு வருத்தம் வருது இவனால. எப்படியான ரவத்தம் நிறைய செய்யறேன். ஒன்றும் செய்யலாம் கிடக்க, ஒன்றுமே செய்யலாம் கிடக்க. போல காசை பிடிச்சு அவர்கிட்ட கொடுத்து விடட்டான் சொல்லுங்க. காசை பிடிச்சி அவையில கொடுத்துருவோ. அப்படி அப்பா என்ன என்ன கொடுக்கட்டா அங்கே காசை கொடுக்கட்டா. அப்ப உன்ன மாதிரி யாரும் இருக்குது அங்க? தாங்கப்பா. நீ அப்ப வந்து சோடிக்கு மூடி சேர்க்கிறாவுக்குள்ள இருங்க, நான் டீமை கூட்டி கொண்டு வரேன். மிச்ச ஒரு டீமையும் இல்ல, தேவையில்லை. தயவு செய்து இப்படி இருக்காதேங்கோ. இப்படியான ஆக்களுக்கு, கஷ்டப்படுற ஆக்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்துக்கு எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க உங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி. இவ்வளோ நேரம் உங்களோட இந்த வந்து பார்த்து ரசித்த மற்ற எங்களை யூடியூப்ல உங்களுக்கு ஆதரவு தந்துருக்க அனைத்து ரசிகர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி எல்லாருக்கும். நன்றி எல்லாரும். சரி, ஓகே. Very nice. Thank you. Thank you. குடும்பத்தினர்கள் வழங்கிய சிந்தனை தூண்டி நிற்க வைத்த அற்புதமான அந்த வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் எங்களுக்கும் சொல்லி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது சமூக மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அந்த அக்குட்டி பிச்சுமணி, ராஜேஷ், திருமதி அக்குட்டி எல்லோருக்கும் எமது நெஞ்சார்ந்த அவருக்கு மறக்க முடியாத ஒரு பரிசாக நமது நிறுவனம் நினைவு பரிசு வழங்க இருக்கிறது. உடனடியாக அந்த கலைஞர்கள் எங்கள் அரங்கிற்கு வருமாறு வேண்டுகிறோம். கலைஞர்களுக்கான நினைவு பரிசை நிறுவனத்தினுடைய கௌரவ தலைவர் அவர்கள் வழங்கி வைப்பார். எங்கே உங்கள் கரகோஷங்களை தட்டி கலைஞர்களை ஊக்குவிக்குமாறு வேண்டுகிறோம். செவிக்கும் சிந்தனைக்கும் விருந்தளிக்கின்ற அக்குட்டி பிச்சுமணி வலியொலி குழும உறவுகளே வணக்கம். உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. எமது நிறுவனமானது யாழ் விழிப்புணர்வோர் சங்கம் என்னும் திருநாமத்தோடு இலங்கை வாழ் கண்பார்வையற்றவர்களின் கௌரவமிக்க சுயவாழ்வு விருத்திக்காக இன்றைக்கு 48 ஆண்டுகளாக இயங்கி வருகின்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். எமது நிறுவனத்தின் சமூக பணிக்காக தாங்கள் வழங்கி வருகின்ற அறிவு வளம், மனித வளம், பொருள் வளம், அத்தனை வளத்திற்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உறவுகளே, கண்பார்வையற்றவர்களின் கல்வி, மருத்துவம், உணவு, வாழ்வாதாரம் முதலான பன்முக பணிகளுக்காக தொடர்ந்தும் உங்கள் ஆதரவுகளையும் அன்பளிப்புகளையும் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ரூபாவும் கண்பார்வையற்றவர்களின் சமூக பணிக்கானது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் பார்வையற்றவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எமது நிறுவனத்தில் நீங்கள் இணைப்பதனூடாக அவர்களையும் சிறந்த மனிதர்களாக, சமூக விருத்தியின் பங்காளர்களாக இந்த நிறுவனம் மாற்றிக் கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி.